Hi students, good morning. In the video நம்ம application of PDE க்கு வந்து MCQ பார்க்க போறோம். இது வந்து part 1. இதில் வந்து 15 multiple choice questions பார்க்க போறோம். So first one, classify the PDE uxx minus uyy equal to zy cube into ux and what type it is. So first இதை classify பண்ணுறக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதில் பி ஸ்கொயருங்கிறது யூஎக்ஸ்ஒயோட கொஃபிஷியன்ட், இங்கே யூஎக்ஸ்ஒய் இல்லை, ஸோ இந்த டேர்ம் 0. தென் இது வந்து யூஎக்ஸ்எக்ஸோடது, யூஎக்ஸ்எக்ஸோட வேல்யூ வந்து 1, யூஒய்ஒயோட வேல்யூ -1. ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ கிரேட்டர் தேன் 0 எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? Elliptic, parabolic, hyperbolic, greater than, less than 0, equal to 0, greater than 0. அப்போ நம்மளோட ஆப்ஷன் இங்கே என்ன? ஹைப்பர்பாலிக். ஸோ சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ இல்லை, இந்த ஏ அண்ட் சியில் ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சுன்னா இட் வில் பிகம் பாசிட்டிவ், ஸோ ஹைப்பர்பாலிக் ஆயிரும். சப்போஸ் இதில் நெகட்டிவ் வேல்யூ இல்லாமல் இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ இது வந்து நெகட்டிவில் தான் ஆன்சர் வரும். ஸோ இட் வில் பி லெஸ் தேன் 0, ஸோ எலிப்டிக் அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும். சரியா? இங்கே வந்து நம்மளுக்கு ஹைப்பர்பாலிக் வருது. தென் அடுத்தது, வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் எலிப்டிக் பிடிஇ? ஸோ எலிப்டிக் அப்படிங்கும்போது ஆன்சர் என்ன? லெஸ் தேன் 0. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தேன் 0 அப்படின்னா எலிப்டிக். தென் அடுத்தது, what is the constant a square in the wave equation utt equal to a square into uxx? ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா t/m. சரியா? இது வந்து வேவ் இக்குவேஷனுக்கு இதுதான் வரும். அதுவே இந்த ஆன்சர் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா ஹீட் இக்குவேஷனுக்கு வரும். சரியா? ஸோ ஹீட் இக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா k/ρ into s. இது ரெண்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எதுக்கும் வராது. தென் அடுத்தது, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்டு கொடுத்துருக்காங்க, இது ரெண்டோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், த சொல்யூஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் வேவ் இக்குவேஷன் இஸ் நான் பீரியாடிக் இன் நேச்சர். வேவ் இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வேவ்ஸ் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு வேவ் அப்படிங்கும்போது ஆல்வேஸ் இட் இஸ் பீரியாடிக். ஸோ நான் பீரியாடிக்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நாட் ட்ரூ, it will be a false. Then second one, the solution of heat flow equation is non-periodic in nature. ஹீட் ஃப்ளோ வேணால் நான் பீரியாடிக்காக இருக்கலாம், ஏன்னா நம்ம எவ்வளோ ஹீட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஹீட் ஃப்ளோ நடக்கும். திடீர்னு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அது பீரியாடிக்காக ஒரே மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ திஸ் ஒன் இஸ் ட்ரூ. ஸோ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ அதுதான் கரெக்டு. ஸோ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ தான் கரெக்டு அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? தென் நெக்ஸ்ட் ஒன், விச் இஸ் ஒன் டைமென்ஷனல் வேவ் இக்குவேஷன். ஸோ வேவ் இக்குவேஷனை இந்த மாதிரி தான் எழுதுவோம். ytt ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு yxx. சில சமயம் இப்படியும் எழுதலாம், utt ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு uxx. சரியா? அதனால் ஆப்ஷன் பியும் கரெக்டு, டியும் கரெக்டு தான். சரியா? தென் நெக்ஸ்ட் ஒன், ஒன் டைமென்ஷனல் ஹீட் இக்குவேஷன் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ். ஸோ இதோட அனதர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் ஈக்குவேஷன். சரியா? அடுத்தது, what are the possible solutions of one dimensional wave equation? 4 பாசிபிலிட்டி கொடுத்துட்டாங்க, அந்த 4 பாசிபிலிட்டியிலேருந்தும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாசிபிலிட்டியாக அது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்னு பார்க்கணும். இப்போது வேவ் இக்குவேஷன் அப்படிங்கும்போது 4 கான்ஸ்டன்ட் வரும். சரியா? அதில் சிபிடியோட தான் வரும், வெறும் பிடி வராது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இது பாருங்கள், A5 பாசிபிள் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கும் பொழுது மோர் தேன் ஒன் சொல்யூஷன் வரக்கு சான்ஸ் இருக்குது. அதுவே சூட்டபிள் சொல்யூஷனாக எக்ஸாக்டாக ஒன்று மட்டும்தான் வரும். சரியா? அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு. செகண்ட் ஒன் கரெக்டு. தென்
இந்த ஈக்குவேஷனும் கரெக்டு, இதுவும் கரெக்டு தான். ஸோ 2 3 4 எல்லாமே கரெக்டு. அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரியா, 2 3 4 எல்லாமே கரெக்டு. ஸோ இது மூணும் சேர்ந்தது ஆப்ஷன் சியில் இருக்குது. தென் அடுத்த கொஷின், வாட் இஸ் தி இனிஷியல் அண்ட் பவுண்டரி கண்டிஷன் ஃபார் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் with initial displacement but no initial velocity? ஸோ ஒரு டேர்முக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ. ஸோ ஒரு டேர்முக்கு மட்டும்தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நோ இனிஷியல் வெலாசிட்டி. dy by dt அப்படிங்கிறது தான் வெலாசிட்டி. ஸோ அது வந்து இனிஷியல் வெலாசிட்டிக்கு 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. வேறு எந்தெந்த ஆப்ஷன் இல்லைன்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடலாமா? இந்த ஆப்ஷனில் கரெக்டாக பாருங்கள், இது 0, L, X, 0 இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஆப்ஷன் ஏன் இல்லை அப்படின்னா இங்கே எக்ஸு கொடுத்துட்டாங்க, எக்ஸு வராது, எல் தான் வரும். தென் அடுத்தது இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இங்கே 0, T தான் வரும், எல் வராது. தென் இங்கேயும் T வராது. ஸோ இது பொசிஷன்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கனால ஃபோர்த் ஆப்ஷனும் கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர் பி தான். சரியா, தென் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். From the following PDE, classify which is hyperbolic. ஸோ எதெல்லாம் ஹைப்பர்பாலிக் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். இப்போது ஹைப்பர்பாலிக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன்? எலிப்டிக், பேரபாலிக், ஹைப்பர்பாலிக் ஆர்டர் தான் வச்சுருப்போமா. ஸோ greater than 0. அப்போது b² - 4ac வந்து greater than 0 வந்துச்சுன்னா தான் ஹைப்பர்பாலிக். இங்கே பியோட வேல்யூவே கிடையாது. இந்த yxx இந்த சைடு போகும் பொழுது ஒரு நெகட்டிவ் வேல்யூ வரும். நெகட்டிவ் வேல்யூ ஒரு டேர்முக்கு வந்துச்சுன்னா இது பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ greater than 0 வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது ஹைப்பர்பாலிக். தென் அடுத்தது இந்த டேர்ம் பாருங்கள், இதில் uxx மட்டும்தான் இருக்குது, அதாவது ஏக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது, சிக்கு வேல்யூ இல்லை. ஸோ சிக்கு வேல்யூ இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி சியோட வேல்யூ என்ன ஆகும்? 0 ஆயிரும். அது 0ங்கும் போது என்டையர் டேர்மே 0. ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா இது வந்து எலிப்டிக் தான் வரும். தென் இது பார்த்திங்கன்னா இது ரெண்டு டேர்மே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ஒரு நிமிஷப்பா, இது எலிப்டிக் இல்லை, தப்பாக சொல்லிட்டேன், இது பேரபாலிக். இது பேரபாலிக் ஆன்சர் வரும். இதுதான் வந்து இது நெகட்டிவ் சைன் தானே ஆன்சரில் வரும். அப்போ இதுதான் எலிப்டிக் வரும், இது எலிப்டிக். தென் இது பார்க்கலாம், இது uxyக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ b² போடும்பொழுது இது 4 மைனஸ் 4ac போடும்போது இங்கே ஒரு நெகட்டிவ் சைன் வருது. ஸோ பாசிட்டிவ். ஸோ கண்டிப்பாக இது வந்து பாசிட்டிவ் தான் வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹைப்பர்பாலிக். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிற சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து ஹைப்பர்பாலிக்காக இல்லையான்னு மட்டும் செக் பண்ணால் போதும். சரியா, அடுத்தது, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன்? ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் அப்படிங்கும் பொழுது ut equal to alpha square into uxx. அதே சேம் கொஷின் தான். என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பாருங்கள். which one of the following is one dimensional heat equation in steady state? சரியா, ஸோ ஹீட் ஈக்குவேஷன்னு கேட்டாங்கன்னா இது, அது ஸ்டெடி ஸ்டேட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட் வந்து இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம். அப்போ இந்த டேர்ம் வராது. ஸோ uxx equal to 0 இதுதான் கரெக்டு. சரியா, ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். An insulated rod of 60 cm has its ends A and B maintained at 20 degrees Celsius and 80 degrees Celsius respectively. Write the boundary conditions for steady state. ஸோ 2080 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டெம்பரேச்சர், லென்த் வந்து 60. ஸோ 0,60 தான் உள்ளே இருக்கணும். அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். சரியா, தென் 2080 ரெண்டு சைடும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்தது,
what is the solution for steady state one dimensional heat equation? So steady state equation என்னன்னு இப்போ தான் பார்த்தோம். uxx equal to 0. இது simplify பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் u of x equal to ax plus b. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரியா? அடுத்தது write two dimensional Laplace equation in Cartesian coordinates. டூ டைமென்ஷனல் லேப்லாஸ் ஈக்குவேஷன்னு கேட்டாலும் இதுதான், ஆர் அதர்வைஸ் ஹீட் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டாலும் இதே ஆன்சர் தான். சரியா? என்னென்னா யூஎக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் யூஒய்ஒய் ஈக்குவல் டு 0. அதுவே த்ரீ டைமென்ஷனல் சேம் கொஷின், ரைட்? த்ரீ டைமென்ஷனல் லேப்லாஸ் ஈக்குவேஷன்னு கேட்டாங்கன்னா இது யூஎக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் யூஒய்ஒய் ப்ளஸ் யூஇசட்இசட் ஈக்குவல் டு 0. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.